श्रीगुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां चन्द्रशेखरमध्यमां सदाशिवसमारम्भां चन्द्रशेखरमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीमहापेरियवाचरणम्. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வடவாம்பலம் அதிஷ்டானத்தை எப்படி பெரியவா கண்டுபிடிச்சி தன்னுடைய கீழ்மடத்தில் 58வது பீடாதிபதியான ஸ்ரீ வித்வாதிகேந்திர ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அதிஷ்டானத்தை எப்படி பெரியவா அதை கண்டுபிடிச்சி அதை புதுப்பிச்சு சம்பிரோச்சனம் பண்ணார் அப்படிங்கிறது கதை. அந்த கதையோட தலைப்புக்கு பேர் என்னன்னா, மயங்கி விழுந்த சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு கதையோட தலைப்புக்கு பேராம். பெரியவா என்ன பண்ணாரா, ஒரு நாள் அப்படியே திக்விஜயம் பண்ணிட்டு இருந்தார். பல சேத்திராடன யாத்திரை போயிட்டு இருக்கும்போது அப்படியே கும்பகோணம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சா, திடீர்னு இங்கே பாத யாத்திரையா போவாராம் பெரியவா. எங்கேயுமே அவர் பல்லக்கில் போக மாட்டார், பாத யாத்திரையில தான் போவாராம். பெரியவா ஒரு நாள் இப்படியே பாத யாத்திரையா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சா, வழியில கும்பகோணத்துக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த வழியில வந்தாராம். அப்படியே சிதம்பரம் சேவிச்சு தான் அவர் கும்பகோணம் போவாராம் பெரியவா. அப்படி சேவிச்சுட்டு இருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணாராம், பெரியவா இந்த வழியில வந்துட்டு இருக்கும்போது அப்படியே என்ன ஆச்சா, பண்ருட்டி பக்கம் வந்துட்டு இருந்தாராம், கள்ளிப்பட்டி கிட்ட. இந்த ஊர் பேர் வடவாம்பலம் அப்படின்னு பேர். ஏன் தெரியுமா, வடவ ஆம்பலம். இந்த ஊர்ல அப்படியே சிதம்பரத்துக்கு வடக்க இருக்கிறதுனால அந்த ஊருக்கு பேர் வடவாம்பலம் ஒரு பிரசித்தி பெற்ற பேரா. சிதம்பரத்துக்கு வடக்கு கெடில நதிக்கிற ஓரத்துல இருக்கிறதுனால அந்த ஊருக்கு பேர் வடவ ஆம்பலம். அம்பலம் திருச்சிற்றம்பலம், சிதம்பரத்துக்கு வடக்குல இருக்கு இந்த ஊர். விழுப்புரத்துக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் கடலூர் கெடில நதிக்கரை ஓரத்துல. அதனால இந்த ஊருக்கு பேர் வடவாம்பலம். தில்லையூர் கூத்தனோட இது இருக்கிறதுனால, நடராஜரோட சன்னதி இருக்கிறதுனால சிதம்பரம் கஷேத்திரம். ஒரு நாள் பெரியவா வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, இந்த ஊர்ல திடீர்னு மனசு ஏதோ சலனப்படவே நேர உள்ள போனாராம் பெரியவா. அந்த ஊர் உள்ள கிராமத்துக்குள்ள போய் அந்த ஊர்ல இருக்கிற மனுஷா கிட்டலாம் விசாரிச்சாராம். இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு சன்னியாசியோட சமாதி இருந்தது, அப்புறம் அவர் சாமியாரோட சமாதி இருந்தது. ஆனா அது பல காலம் அது எங்க அப்படின்னு கேட்டாராம். ஊர் மனுஷா யாருக்குமே தெரியலையாம். உடனே அந்த ஊர்ல வயசு முதிர்ந்த ஒரு பெரியவர் சொன்னாராம் அந்த மாதிரி, ஆமா இந்த ஊர்ல ஒரு சன்னியாசியோட சமாதி இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா, பல காலம் அது அவர் இங்கதான் சித்தி அடைஞ்சாரு. அந்த அதிஷ்டானத்துக்கு பல காலம் பூஜை நடந்துருக்கு, அப்புறம் அது நின்று போயிடுச்சு அப்படின்னு விவரமா சொன்னாராம். ஒரு வழியா பெரியவா என்ன தெரியுமா பண்ணாராம், எப்படியோ அலைஞ்சு தேடி பிடிச்சி அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சாராம். அதாவது என்னன்னா, ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவுல ஒரு பகுதியில கண்டுபிடிச்சாராம் பெரியவா எப்படியோ அந்த அதிஷ்டானத்தை. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணாராம், உடனே பெரியவா தன்னுடைய சிஷ்ய கோடிகளுக்கு கட்டளை இட்டாராம். அதாவது பள்ளமா தோண்டாதீங்க, ஆழமா தோண்டுங்கோ அப்படின்னாராம். உடனே சிஷ்யாலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அவரோட கட்டளை மேற்கொண்டு அந்த ஆழமா தோண்டினாராம் அந்த கீழே. உடனே அவர் கூட இருந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணாராம், திடீர்னு தோண்டாதேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம் அப்படியே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்த சாஸ்திரிகள்கிட்ட பெரியவா விசாரிச்சாராம், ஏன் தோண்டாதன்னு நீ சொன்ன அப்படின்னாராம். உடனே சாஸ்திரிகள் தான் கண்டதை கனவு தன் கண் முன்னாடி கண்டதை அப்படியே விவரிச்சாராம் பெரியவா கிட்ட. அதாவது பெரியவா, அதாவது நீங்க கட்டளை இட்ட போது ஆழமா தோண்டு பள்ளமா தோண்டாதன்னு சொன்ன போது என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பெரிய ஆகாசம், பறந்தபடி ஆகாசம் ஒன்று தெரிஞ்சுது. அங்க நிறைய பண்டிகாலாம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு சன்னியாசி பெரியரார் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே காவியோட உடம்பு முழுக்க விபூதி பூச்சிண்டு, கழுத்து நிறைய ருத்ராட்சம். அவர் அப்படியே சதாசிவம் சதாசிவம் சதாசிவம்னு ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே அவர் என்ன சொன்னாரா, தோண்டாத அப்படின்னாராம். அது அப்படியே காதல விழுந்து நான் மெய் மறந்து சொல்லிட்டேன் பெரியவா அப்படின்னாராம். அடுத்த க்ஷணமே பெரியவாளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல தான் அந்த வித்வாதிகேந்திர ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அதிஷ்டானம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணாரு, அந்த இடத்துல என்ன பண்ணாரு, உடனே அதிஷ்டானத்தை கட்டி லிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாராம். பிருந்தாவன பிரதிஷ்டை பண்ணிட்டு லிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த ஊர்ல என்ன தெரியுமா பண்ணாரு, இனி வருஷம் குரு பூஜை நடக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாராம். இவரோட குரு பூஜை, அதாவது இவர் சித்தி அடைஞ்ச நாள் ஐப்பசி மாசம் அன்னைக்கு இவரோட குரு பூஜை நடக்குமா. இவர் பிரதிஷ்டா தினம்ங்கிறது 1927 ஜனவரி மாதம் மார்கழி மாதத்தில் இவருடைய பிருந்தாவனத்தை இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணாலாம். பெரியவா அன்னைக்கு தான் அதை பிரதிஷ்டை பண்ணாலாம் அந்த பிருந்தாவனத்தை. அதனால அந்த ஊர் அதெல்லாம் பண்ணி வச்சவர்
பண்ருட்டி ராமச்சந்திரன் ரெட்டியார்னு பேர், அவருக்கு ராமசுவாமி ரெட்டியார்னு பேர். அந்த ரெட்டியார் தான் அந்த இடத்த இது பண்ணார் அந்த மாதிரி வடவாம்பலம் அதிஷ்டானத்துக்கு. இன்னமும் கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா அழகி, அதாவது விழுப்புரம் எந்த இந்த வடவாம்பலம் சேத்திரம் எங்க இருக்குன்னா, விழுப்புரத்துலேருந்து நம்ம கோரியனூர் போகிறோம்ல, அப்படியே என்னது கும்பகோணம் சேத்தியா தோப்பு போகிற வழியில் கோரியனூர் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கான். அந்த ரோடுக்குவே நீங்கள் அப்படியே போகிற வழியில் அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு பைபாஸ் மாதிரி வருமா, பண்ருட்டி போகிற வழியில் ஒரு பைபாஸ், கோரியனூர் பண்ருட்டி போகிற பைபாஸ். அந்த பைபாஸ் கீழே இருக்கிற சின்ன ஊர் கீழே அப்படியே ஒரு பாலத்துக்கு அடியில் கீழே போனேன்னா வடவாம்பலம் அப்படின்னு ஒரு கிராமம் வருமா. அந்த ஊருக்குள்ளே தான் அப்படியே நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா ஒரு தென்னந்தோப்புகளுக்கு நடுவில் குட்டியாக ஒரு அதிஷ்டானம் இருக்கும், கோவில் மாதிரி. அதுதான் காஞ்சி மடத்துடைய 58வது பீடாதிபதி ஸ்ரீ வித்வாதிகேந்திர ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அதிஷ்டானம். அந்த இடத்துல தான் இன்னமும் இருக்குது. அந்த அதிஷ்டானத்தில் நீங்கள் இன்னும் போய் தரிசனம் பண்ணலாம். வருஷா வருஷம் குரு பூஜையும் நடக்கிறது, தினமும் விமரிசையா பூஜைகளும் நடக்கிறது. அதனால நீங்கள் பண்ணலாம். இவர் யாருன்னா அதாவது கும்பகோணம் கோவிந்தபுரத்தில் இருக்கிற போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய குரு இவர் தான். வித்வாதிகேந்திர ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு திருநாமம் இவருக்கு. இவருடைய அதிஷ்டானம் கெடில நதிக்கரை ஓரத்தில் இருக்கு. கெடிலத்துக்கிட்ட தான் இவர் சித்தி அடைஞ்சார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், இவர் பூர்வாசிரமத்தில் இவருக்கு பேர் வித்வேஸ்வரர்னு பேராம். இவர் அது மட்டும் இல்லாமல் ருத்ரத்துக்கு பாக்கியம் எழுதினார். ருத்ர பாக்கியம்னு பேர், அவர் பிரசித்தி பெற்ற நூல் அப்படின்றது ரொம்ப விசேஷம். இவர் தான் சதாசிவ பிரம்மேந்திர அழிவும் ஒரு நூலையும் எழுத சொன்னாருங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால அந்த அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சி கொடுத்த மகா பெரியவாளுக்கு தலைவல்லால் கைமாறில்லோம்னு ஒரு வார்த்தை சொல்வார். அது தகும். உமாச்சி தாத்தா அந்த அதிஷ்டானத்தை நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டார். அதனால அது ரொம்ப விசேஷமான அதிஷ்டானம். ஒரு தடவையாவது போயிட்டு சேவிட்டுவாங்க. மகா பெரியவாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய என்ன சொல்ல வருது, ஒரு கிருதக்னை, தரையில்லைன்னு கைமாறில்லைங்கிற ஒரு கிருதக்னை அது. நன்றி, வணக்கம்.